ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டோட வெத்தலை கொடி பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேரோட டாஸ்க் வந்து வெத்தலை வந்து வீட்டில் வளர்க்கணும் அப்படிங்கிறது. எனக்குமே ஒரே ட்ரெயிலெல்லாம் வரலைங்க. இது வந்து நான் ட்ரூவாக தான் சொல்கிறேன். இதில் ஒன்றும் இல்லை, சும்மா சின்ன சின்ன ட்ரிக்ஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு சிலர் வீட்டுக்கு வெத்தலை வரும், ஒரு சிலர் வீட்டுக்கு வெத்தலை வராது அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நம்மளோட சின்ன சின்ன அந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோன்னாலே போகிறோம். நம்ம வீட்டில் பாருங்கள், ஒரு 30 ரூபாய் என்னவோக்கு தான் ஒரு நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். நான் அதுலேருந்தே பதியன் போட்டு தான் இன்னும் 2-3 நாள் நிறைய பேருக்கு நான் கொடுத்துட்டேன். இந்த பதியன் அடிக்கடி வரும். ஸோ அதுலேருந்து கொடுத்தது போக என்கிட்ட வந்து ஒரு தோரணமே இருக்குது, கொடி மாதிரி இருக்கும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி. கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரவங்க எல்லாருக்குமே வந்து வெத்தலை ரொம்ப அதிசயமாக இருக்குன்னு, உங்கள் வீட்டில் இவ்வளோ வெத்தலை வருதுன்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கெல்லாம் ரொம்பவெல்லாம் மெனக்கடவே இல்லைங்க. அந்த பிகினிங் ஸ்டேஜ் மட்டும் நம்ம கரெக்டாக வளர்த்துட்டாலே போதும். நீங்கள் அப்புறமா ட்ரிம் பண்ணி விடுற அளவுக்கு வந்து வெத்தலை வந்துட்டே இருக்கும். இதோட சின்ன சின்ன ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல வெத்தலைக்கு பார்த்தீங்கன்னா ஷேடு. நீங்கள் வந்து டைரக்ட் வெயில் படக்கூடாது. முதல்ல படணும்னு அவசியம், வெயில் தேவை தான். பட் வந்து ரொம்ப வெயில் வந்து டைரெக்டாக கொடுக்க வேண்டாம். இங்கே செவர் இருக்கிறதுனால எனக்கு டைரக்ட் வெயில் வந்து வராது. அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் தான் இருக்குது. வெயில் வரும், பட் ரொம்ப டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணாது. கொஞ்சம் எல்லோ லிவ்ஸ் ஆக எடுத்துருவேன். அண்ட் வந்து மண்கலவை, முக்கியமான விஷயம் மண்கலவைங்க. நான் நேற்று தான் கொஞ்சம் போட்டேன். முக்கியமாக நீங்கள் பதியம் போடுறீங்க இல்லை பிகினிங் ஸ்டேஜாக இருந்தால் வெறும் காயர் பித்து கோகோ பீட்டு தாராளமாக போதும். நான் இதோட மண்கலவை பார்த்தீங்கன்னா நல்லாவே காயர் பித்து நிறையவே கொடுத்தேன். நான் தென்னை நார் கழிவு, அந்த தென்னை நாரோடது, ஸோ அதோட நிறைய போட்டு தான் மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். ஸோ அந்த காயர் பித்து பையில் இதுவாகவே ஓடி போய் நிறைய ரூட் வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனால் யார்கிட்டையாவது வெத்தலை கொடி கிடச்சிது அப்படின்னா நீங்கள் தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டிங்கனாலும் நம்ம புதினா எப்படி வேர் வரும் அந்த மாதிரி வேர் கண்டிப்பாக வரும். நான் வேணால் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன் பாருங்கள். அன்றைக்கி கொஞ்சம் பறிச்ச வெத்தலை இருந்தது, ஒரு கொடி இருந்தது. பாருங்க, நீங்கள் நம்புவீங்களா என்னன்னு எனக்கு தெரில. சும்மா ஐயோ, இது தண்ணிக்குள்ளேயே வளர ஆரம்பிச்சிருச்சாட்டுக்கு. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், வேர் வந்திருக்கு பாருங்கள். வாவ், நான் அன்றைக்கி பார்த்து சும்மா கொஞ்சம் தான் வந்திருந்தது. ஆஹா, ஹவ் ஃபார்ச்சுனேட் இட் இஸ். இங்கே பாருங்களேன், மணி பிளான் பண்ண சும்மா அது கட் ஆகிடுச்சு எடுக்கும்போது. பாருங்கள் எவ்வளோ வேர் வந்திருக்கு. இது அப்படியே நீங்கள் என்ன செய்யணுன்னா, பாருங்களேன், இது விட்டால் உள்ளாரே வளர்ந்துட மாட்டேங்குங்க மணி பிளான்ட் மாதிரி. அடாடா, நான் இது வந்து வீணாகக்கூடாது, நம்ம அப்புறமா பதியம் போட்டுக்கலான்னு சொல்லி தண்ணிக்குள்ளே வச்சுருந்தேன். பாருங்கள் எவ்வளோ வேர் வந்திருக்குன்னு. இது வெத்தலை செடி தான், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். இருங்க, இப்போ தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த டிப்பு வந்து இன்னைக்கு ட்ரிம் பண்ணுறச்ச செடியை கொஞ்சம் ட்ரிம் பண்ணீங்களா, அன்னைக்கு வந்து கிடச்சிது. இது ஒரு இது கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டிருந்தேன். வாடா, இது ஒன்று பார்த்தீங்களா, இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா வேர் வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்ல செமி ஷேடான இடத்துல காயர் பித்து மட்டுமே போடுங்க, வேறு எதுவுமே போட வேண்டாம். ஜஸ்ட்டு காயர் பித்து வச்சு நல்லா உங்களுக்கு தகுந்தமான பாட் வச்சுக்கோங்க. பெரிய செடி ஒன்று, ஸோ மிச்சம் இதெல்லாம் ஒரு 3 எக்ஸ்ட்ரா இருக்குது. இவ்வளோதான் வெத்தலைக்கு. நீங்கள் பெருசாக ஒன்றுமே நீங்கள் ரிஸ்க் எடுத்துக்கவே தேவைன்னா, முக்கியமாக தண்ணி நல்லா கொடுங்க. தண்ணி காய விட்டுட்டிங்கன்னா அப்படியே ஒரே நாளுக்கு தண்ணி இல்லைன்னா கூட ஒரு மாதிரி வாடி போயிடும். ஸோ தண்ணி எப்போவுமே ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும். வேர் வந்து ஈஸியாக போகிற அளவுக்கு நல்ல பொலன்னு இருக்கணும் சாயில். அது கூட நம்ம காயர் பித்து வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுது அந்த வேர் போகிறதுக்கு. அவ்வளோதான். இது வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ இவ்வளோதான். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.